0% வட்டியோட ஹோம் லோன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஆனா அது சாத்தியமே கிடையாது. ஒரு ஹோம் லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டா என்ன வாங்குறோமோ பணத்தை லோனு, அதுக்கு வட்டியா அதுக்கான டபுள் அமௌண்ட்டா கட்ட வேண்டியது இருக்குமே. இப்படி இருக்கிறப்போ 0% வட்டிக்கு எந்த பேங்க் எனக்கு ஹோம் லோன் கொடுக்குறா அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். எந்த பேங்க்கும் 0% ஹோம் லோன் கொடுக்கல. ஆனா நீங்க கட்டக்கூடிய டபுள் அமௌண்ட்டுக்கான வட்டி பணத்தை உங்களால திருப்பி பெற முடியும். அந்த பணத்தை என்னால திருப்பி பெற முடியுமா? வாய்ப்பே இல்லை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி என்ன அப்படிங்கறத வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். வீடு வாங்குறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கனவு தான். இப்போ இருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு 80 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் கண்டிப்பா கையில காசு வேணும். என்கிட்ட காசு இல்லை, இருந்தாலும் நான் வீடு வாங்கி ஆகணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க கடைசியா ஹோம் லோன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை தான் ஆப்ட் பண்றாங்க. அந்த ஹோம் லோன் நம்மளுக்கு சும்மா கொடுக்கல, அதுக்கு நம்ம எவ்வளவு பணம் வாங்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 லட்சம் ரூபா நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா பேங்க் கிட்ட இருந்து 40 லட்சத்துக்கும் மேல நம்ம அதுக்கு வட்டி பணம் மட்டுமே கொடுக்குறோம். ஸோ அந்த பேங்கோட ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி லோன் வாங்குறது, எப்படி இந்த வட்டி பணத்தை நான் ரீகெயின் பண்றது, கட்டக்கூடிய அந்த ஒரு 20 வருஷத்துல நான் எவ்வளவு பணத்தை தொலைச்சிருப்பேன் வட்டி கட்டியே, அட் த சேம் டைம் அது எனக்கு திருப்பி கிடைக்காது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கறதா இந்த ஒரு வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எப்படி அந்த வட்டி பணத்தை நம்ம ரீகெயின் பண்ண போறோம் அப்படிங்கிற விவரத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஹோம் லோன் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளவு பணத்தை நம்ம செலவு பண்றோம், எவ்வளவு டென்யூர்ல நம்மளோட எவ்வளவு பணம் வட்டிக்கு மட்டுமே போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நான் சொல்ல போற பிளான் உங்களுக்கு கிளியரா புரியும். சோ அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சோ என்னைக்குமே ஹோம் லோன் வாங்க போறோம் அப்படின்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டா என்கிட்ட இப்போ ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு நான் பிளாட் வாங்கணும் இல்ல வீடு வாங்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு 40 லட்சம் ரூபாய் என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, இன்னொரு 40 லட்சம் ரூபாய் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஹோம் லோன் வாங்குறீங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டா 40 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க. டென்யூர் எவ்வளவு கொடுப்பாங்கன்னா அந்த 40 லட்சத்தை நீங்க கட்டி முடிக்கிறதுக்காக 20 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதாவது 20 இயர்ஸ்க்கு நீங்க அந்த லோனை பே பண்ணி முடிக்கிறதுக்கான ஒரு டென்யூர். அந்த காசு அடைக்கிறதுக்கு நீங்க மாசம் இஎம்ஐயா எவ்வளவு கட்ட போறீங்க அப்படின்னா 35,989 ரூபா மாசம் மாசம் நீங்க கட்ட போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு போடுறாங்க? 9% போடுறாங்க. டோட்டல் லோன் அமௌண்ட்டை நீங்க எவ்வளவு கட்டி முடிப்பீங்க இந்த 20 வருஷத்துக்குள்ள? மொத்த பணத்தையும் நீங்க 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க அப்படின்னா வட்டியும் அசலும் எல்லாம் சேர்த்து எவ்வளவு கட்டி முடிக்கிறீங்கன்னா 86,37,000 ரூபாய். அப்ப யோசிச்சு பாருங்க, 40 லட்சம் ரூபாய் வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 46,37,000 ரூபாய். அதாவது வாங்கின பணத்தை விட டபுள் எக்ஸ்ட்ராவா நீங்க வட்டி மட்டுமே கட்ட போறீங்க 20 வருஷத்துக்கு. இப்ப யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த 40 லட்சத்துல பாதி அமௌண்டான 20 லட்சத்தை நீங்க பே பண்றதுக்கு 14 வருஷம் ஆகும். 14 வருஷம் ஃபுல்லா நீங்க அதோட பாதி அமௌண்ட்டை தான் பே பண்ணி முடிச்சிருக்க போறீங்க. மீதி 6 வருஷத்துல நீங்க முழு அமௌண்ட்டை பே பண்ண போறீங்க. அப்போ நான் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்ல இருந்தும் எஸ்கேப் ஆக முடியாதா? there is no other way to get the interest back அப்படின்னு கேட்டீங்கன்னா there is a way. ஒரு வழி இருக்கு. உங்களோட இன்ட்ரெஸ்டான 46 லட்சம் ரூபாய் நீங்க என்ன கட்டுறீங்களோ அதை அப்படியே திருப்பி பெறதுக்கான ஒரு அருமையான வழி இருக்கு. இந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அதே 20 வருஷத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வட்டி பணத்தை கட்டியிருப்பீங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவாவே உங்களால ஏர்ன் பண்ணிருக்க முடியும். அது என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். வேற வழியே இல்லை. பேங்க் எல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைச்சோ இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லாம ஹோம் லோன் கொடுக்கறது அவங்கனால பாசிபிள் கிடையாது. அந்த மாதிரி ஹோம் லோனும் கிடையாது. ஆனா நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அந்த விதத்தை கொஞ்சம் ஸ்மார்ட்டா ட்வீக் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கான ஹோம் லோனுக்கான வட்டியை நம்ம கட்டி அந்த 20 வருஷத்துல நம்ம வேஸ்ட் பண்றோமோ அந்த பணத்தை அதை விட அதிகமாகவே நம்மளால ரீகெயின் பண்ண முடியும். அதுக்கான ஒரு முக்கியமான ஆயுதம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்.
எப்படி அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். எனக்கு என்ன ஆக போகுது, நான் திடமா தான் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பாசிட்டிவிட்டி தான். ஆனா அது போக இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரியை நீங்க நினைச்சு பார்த்து அதுக்கும் நீங்க ப்ரிப்பேரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இல்லாம போனா கூட உங்களோட ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கீழே மோசமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது இன்னொரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான், அது கம்பல்சரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, ஒரு 25 வயசு நபருக்கு மாசம் 600 இருந்து 700 கட்டினாலே 2 கோடி ரூபாய்க்குமான கவரேஜ் வந்து கிடைக்குது. 15% டிஸ்கவுண்ட் வேற கிடைக்குது. அது போக 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸும் இருக்கு. இது எல்லாத்தை விட சிறந்தது 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸை கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு சிறந்தன்னு சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கூட இருக்கு. இப்படி இத்தனை சலுகைகளோட நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க எவ்வளவு ஹோம் லோன் வாங்குறீங்க, ஒரு 40 லட்சம் ரூபாய் வச்சுக்கலாமே. ஹோம் லோன் அமௌண்ட் வந்து 40 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க என்ற பட்சத்துல 0.6% நீங்க வாங்கக்கூடிய அந்த லோன்ல 0.6% ஆஃப் தி அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க, 6400 ரூபாய். இந்த 6400 ரூபாய மாசம் மாசம் எஸ்ஐபியில் போடுங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ அது மாசம் மாசம் வெறும் 0.6% ஆஃப் 40 lakh லோன் நீங்க எடுத்து இன்வெஸ்ட் பண்றப்ப என்ன ஆகும் பாருங்க. மந்த்லி எஸ்ஐபியா நீங்க எவ்வளவு போட போறீங்க, 6400 ரூபாய். நான் சொன்ன மாதிரி இப்போ ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜா நம்ம வந்து இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் போடுறப்போ ஆனுவலி ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 12% வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதே சதவீதத்தை நம்ம வச்சுக்கலாம் ரிட்டர்ன்ஸுக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஹோம் லோன் எடுக்கிறீங்க, 20 வருஷம் நீங்க வந்து அதோட வட்டியை கட்டுறீங்க, 20 வருஷம் இந்த லோனை ரீபேமெண்ட் பண்றீங்க, எல்லாம் ஓகே. அதே 20 வருஷம் நீங்க எப்போ ஹோம் லோன் வாங்கி எப்போ நீங்க அந்த இதை கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த மாசத்துல இருந்தே இந்த 6400 ரூபாயை நீங்க வந்து மந்த்லி எஸ்ஐபிக்கு போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆஃப்டர் த சேம் 20 இயர்ஸ், ஓகேங்களா, நீங்க எப்போ ஹோம் லோனை கட்டி முடிக்கிறீங்களோ ஆஃப்டர் த சேம் 20 இயர்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐபிக்கு மட்டும் அதுக்கு மட்டும் 63,31,000 சேர்ந்திருக்கும். திஸ் இஸ் த டோட்டல் அமௌண்ட். நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட். இப்போ நீங்க போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மாசம் மாசம் 6400 போட்டிருக்கீங்களா, அதுக்கான ஒரு டோட்டல் அமௌண்ட்டா 20 வருஷம் கழிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15,36,000 ரூபாய் தான். ஆனா உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளவா இருக்க போகுது, 47,95,000, கிட்டத்தட்ட 48 லட்சமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணிருக்க போறீங்க ரிட்டர்ன்ஸ் மூலமாவே. எக்ஸாக்டா அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம். சோ நீங்க 46 லட்சம் நீங்க வந்து கட்டுறீங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பெய்ட் ஃபார் தி ஹோம் லோன் எவ்வளவுன்னு பாருங்க, 46,37,000 ரூபாய். இப்போ நீங்க இதே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல மாசம் 6,400 ரூபாய் போட்டு வர்றப்போ உங்களுக்கு எண்ட் ஆஃப் த 20th இயர் நீங்க உங்க கையில 48 லட்சம் ரூபாய் வச்சிருக்க போறீங்க. கிரேசியில ஏமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணத்தை போடுறதுக்கு தான் எங்களை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இவ்வளவு பெரிய இதா பேசினியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதோட வட்டியை நீங்க வாங்கின லோன் அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ராவா கட்டிட்டு இருக்கீங்க. அதே வட்டியை உங்களால ரீகெயின் பண்றதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானா நீங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இஃப் யூ ஆர் ரெடி டு பே த இஎம்ஐ 35,000 கிட்ட உங்களால இஎம்ஐ பே பண்ண முடியுது அப்படின்னா நம்மளோட சேவிங் சிஸ்டம்லயே நம்ம அந்த ரூல் வச்சிருக்கோம். ஸோ அந்த ரூல் படி you should not be paying more than 35% of your EMI வந்து நீங்க வந்து வேற எதுக்கு செலவு பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலே இருக்கிறப்போ இஎம்ஐக்கு நீங்க போடுறீங்க. மீதி காசை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதை சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விவரம். அதே இப்போ ஹோம் லோன் எடுத்தவங்களுக்கு இந்த ஒரு டீட்டெயில் பயங்கரமான ஒரு பர்ஃபெக்ட் பிளானா இருக்க போது ஃபியூச்சர்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே ரீகெயின் பண்றதுக்கு. அதுவும் 63 lakhs கிட்ட உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரப்போது அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ நான் ஃபைனலி என்ன சொல்ல வர அப்படின்னா, உங்களோட மந்த்லி இன்கம் ஆகட்டும் அதில் இருக்கக்கூடிய 35% மட்டும் தான் நீங்க இஎம்ஐக்கு நீங்க செலவு பண்ண போறீங்க. மீதி சில பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. மீதி வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா இது ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு போய் நான் அவ்வளோலாம் செலவு பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மாசம் ஒரு 400 500 ரூபாய் கட்டினாலே போதும் 1 கோடி ரூபாய்க்கான கவரேஜை கொடுக்குறாங்க. இதுல 25% டிஸ்கவுண்ட் வேற இருக்கு. சுலபமான கிளைம் அசிஸ்டன்ஸ் முறையோட சேர்த்து 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கறத நீங்க வாங்கிக்கலாம். இத்தனை சலுகைகளோட இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் அமையும். அட் த சேம் டைம் அந்த ஹோம் லோனுக்கு நான் இவ்வளோ வட்டி கட்டியிருக்கேன் அப்படிங்கிற பாரம் தெரியாது. அட் தி எண்ட் ஆஃப் 20th இயர்
உங்களால நீங்க வட்டி கட்டின அமௌண்ட்டை ரீகெயின் பண்ண மாதிரியான ஒரு லம்ப் சம் அமௌண்ட்டை உங்களால கெயின் பண்ண முடியும். சரி, இதை விட்டு வேற வழியே இல்லையா, என்னால வட்டி கட்டியே என்னால அது இருக்கிற பணம்லாம் போகுது, இது போக நான் எங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு லம்சம் அமௌண்ட் வருது, இல்ல ஏதாவது போனஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 2 to 3 lakhs வருது, இல்ல 1 lakhே வரட்டுமே, ஒரு அமௌண்ட் வருதுன்னா இம்மீடியட்டா அதை கொண்டு போய் நீங்க உங்களோட அசலை குறைக்கிறதுக்கான அந்த ஒரு வங்கியில கொண்டு போய் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாகும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், அப்படின்னா உங்களோட டென்யூராவது கம்மியாகும். இந்த மாதிரியாவது நீங்க பண்றப்போ அட்லீஸ்ட் அந்த டென்யூரை குறைச்சிட்டு வரலாம், லோன் அமௌண்ட் குறைச்சிட்டு வரலாம், இன்ட்ரெஸ்டாவது குறைச்சிட்டு வரலாம். ஸோ இதையாவது நீங்க பண்ணலாம். இது இன்னொரு ஆப்ஷன். அட் த சேம் டைம் யாருக்கெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னால் இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு இன்வெஸ்டும் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் பக்காவாக இருக்கும். பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போனஸ் எல்லாம் கிடைக்கும், ஒரே மாதிரி லம்சம் அமௌண்ட் எல்லாம் ரெகுலராக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 6400 ரூபா இல்லைப்பா, உங்களால் முடிஞ்சதை போட்டிங்கன்னா நம்மளுக்கு 63 லட்சம் இல்லை, 48 லட்சம் இல்லை, ஒரு 35 லட்சமாவது வரட்டுமே, ஒரு 30 லட்சம் வரட்டுமே, ஒரு 20 லட்சம் வரட்டுமே, நம்மளுக்கு வர்றது லாபம் தானே. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ 0% ஹோம் லோன் அப்படின்னு சொல்ல வந்தது இந்த ஒரு டீட்டெயில் தான். ஹோம் லோன் வாங்குறது பெருசு இல்லை, வாங்குற ஹோம் லோனுக்கு நம்ம சரியான நேரத்தில் வட்டி கட்டுறது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம், வீடு வாங்கினது போக வீடு வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் சில தேவைகள்னு ஒன்று இருக்கும், சில வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கும், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வெறும் வீட்டை மட்டுமே வச்சுட்டு நான் மற்ற செலவுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற அந்த எல்லா தேவைகளுக்காகவும் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும், சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில பிளான்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் கையில் எடுத்து ப்ராக்டிக்கலா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களோட ஃபியூச்சர் லைஃபுக்கு ஒரு திடகாத்தமான ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உங்களால் அனுபவிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹோம் லோனோட வட்டியை நம்ம எப்படி அதுக்கு ஈடாக இன்னொரு சிஸ்டமேட்டிக் பிளான்ல நம்ம ரீகை பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு ஹோம் லோன் அப்படிங்கிறது எல்லாரும் தவிர்க்க முடியாம, எல்லாத்துக்கிட்டையும் கோடிக்கணக்கில் காசு இருக்காது, அவங்க போற ஒரே ஒரு ஆப்ஷன் வீடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு தீக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஹோம் லோனுக்கு தான் ஆப்ட் பண்ணுவாங்க. அதை ஆப்ட் பண்றப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சேவிங்ஸையும், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஏர்னிங்ஸையும் நம்ம வட்டி கட்டியா தொலைச்சிருமே அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வேற வழியே இல்லையா, அதை என்னால் ரீகெயின் பண்ணவே முடியாதாங்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இதுதான். கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா காமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸுக்கு நம்ம பாஸ் வாலா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆசையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வழிகாட்டி தான் நம்ம பாஸ் வாலா. நம்ம பாஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கனெக்ட் ஆப்ஷன் மூலியமா நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் கூட பேசி ஆலோசனை பெற முடியும். அது போக 500க்கும் மேற்பட்ட கோர்சஸை 6 மொழியில் எங்கிறது எப்படி வேணாலும் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ டக்குனு பாஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Meghala signing off. நன்றி, வணக்கம். Boss Wala. Be the boss.